ஒரு பேக்கப், அதாவது நம்பகமான கூட்டாளிகளை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது. அட்டவணை 10 ஷெட்யூல் படி 2B அடிப்படையில் இவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படவும் வாய்ப்பு. அவர்களுக்கு இந்த RSS பாஜக ஆகாது. அதிலும் வன்னி அரசை தான் கேட்க வேண்டியது. ஆனா இப்ப கடைசி நேரத்தில் ஏன் இவர்கள் சபைக்குள் செல்லவில்லை? வன்னியரசு அவர்கள் பதவி ஏற்பதாகவும் ஷாஜஹான் அவர்களும் மந்திரி பதவி ரெடி. நேயர்களே, இன்றைக்கு தாவேகா அமைச்சர்கள் பதவியேற்றதுல பல முரண்களும் பல சிக்கல்களும் இருக்கிறது. முதற்கண் 19 மாவட்டங்களுக்கு தாவேகா பிரதிநிதித்துவத்தை வழங்கவில்லை. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு 2 கொடுத்தாலும் திண்டுக்கல் மாவட்டங்கள் போன்ற மிகப்பெரிய மாவட்டங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக வெற்றி பெற்றவர்கள் யாருக்கும் இலாக்கா ஒதுக்கப்படாதது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, கடைசி நேரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் இணைய மறுத்தது ஏன் என்ற கேள்விக்கு விடையும் தேட வேண்டும். தமிழக வெற்றி கழகம் 108-2 என்று பார்த்தாலும் 13 பேர் ஒரு ஸ்ட்ராங் கோலியேஷனாக அவர்கள் பதவியிலே ஒரு பேக்கப், அதாவது நம்பகமான கூட்டாளிகளை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது. இடையிலே இடைச்செருகல்கள், பேரம் பேசுவது ஆட்கள் யாரும் இல்லை. மினிஸ்டர் போஸ்டை கூட ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கும் நிலையில் இருக்கும் நல்ல ஒரு கூட்டமைப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், காங்கிரஸை தவிர. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி இல்லாத முக்து காங்கிரஸ் பாரத், காங்கிரஸ் முக்து பாரத் என்பதுதான் அவர்களின் கோபம். அந்த காங்கிரஸ் உடனடியாக மதச்சார்பின்மையை முன்னெடுத்து உடனடியாக எலெக்ஷன் ரிசல்ட் வந்தவுடனே தாவேகாவுக்கு அவர்களுடைய ஆதரவை அறிவித்து அரவணைத்து கொண்டார்கள் அல்லது அணைத்து கொண்டார்கள். அதன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அதெல்லாம் இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற தலைவர்கள் எல்லாம் பயங்கரமா திட்டுறாங்க, அசிங்கமா. யார என்ன பேசுறதுன்னே தெரியாத உச்சபட்ச கொதிநிலைக்கு சொன்னார். ஆதவ அர்ஜுனனை சட்டையை பிடிச்சி கிழிக்கணுங்கிறாரு, லாட்டரி டிக்கெட்டுக்காரன்னு சொல்றாரு, காங்கிரஸ்காரனை காலை உடைக்கணும், அவன் நடக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு திமுகவினுடைய கீழ்மட்ட பேச்சாளர்கள் அல்ல, ஏற்கனவே மந்திரியாக இருந்து திருச்செந்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ அனிதா பேசுகிறார், ஒருமையிலே பேசுகிறார். இப்போ காங்கிரஸில் இருக்கும் 5 பேரில் 2 பேருக்கு அவர்கள் வழங்கிவிட்டார்கள். ராஜேஷ்குமார், பொன்னப்ப நாடாருடைய பேரன் தான் ராஜேஷ். கிள்ளியூருடைய ராஜேஷ்குமார் என்பது பொன்னப்ப நாடாருடைய பேரன். அவருடைய பொன் விஜயராகவுடைய அக்கா மகன். இவர் ஒரு கிறிஸ்தவர். மற்றொருவர் மேலூரில் இருக்கக்கூடிய தலித். அவர் பேரு விஸ்வநாதன். அவர்களும் நல்ல ஒரு சிறந்த வேட்பாளர். ஆக 2 பேரும், அவர் கிறிஸ்தவ நாடார், இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர். ஒரு பிரதிநிதித்துவத்தை காங்கிரஸ் கொடுத்திருக்கிறது. காங்கிரஸ் கொடுப்பதைத்தான் அவர்கள் கொடுத்து விடுவார்கள். ஆனால் நேற்று வரைக்கும் தோழர் தொல் திருமாவளவன் அவர்களும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தேசிய தலைவர் அதாவது காதர் மைதீன் சாஹிப் அவர்களும் கூட நாம இதுல பங்கு பெறணும்னு தான் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டு மனசாட்சியாக, கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் மட்டுமல்லாமல் இன்டகிரல் பார்ட்டாக ரொம்ப லாயல் மிஸ்டர் நம்முடைய பெரியவர், 85 வயது பெரியவர் ஐயா கண்ணியத்துக்குரிய காதர் மைதீன் சாஹிப் அவர்கள், அவர் கூட தமிழ்நாட்டிலிருந்து இஸ்லாமியர்களின் தரப்பில் பெரிய அழுத்தம் வந்துதான். நீங்க சேரணுங்க, நீங்க இப்படியே திமுக கூட எவ்வளவு நாள் தான் நீங்க பயணிப்பீங்க, இவங்களும் மதசார்பின்மை தான் உடனே சொல்லி அவரை தாக்கு பிடிக்க முடியாம கட்சிக்குள்ள ஒரு டிசன்ட் வாய்ஸ் அவர் சேர்ந்துட்டார். அவர் தான் சொல்லியிருந்தார், நான் சொல்லல, அவர் தான் சொல்லியிருந்தார் நேற்றைக்கு பேசும்போது. ஆனா இப்ப கடைசி நேரத்தில் ஏன் இவர்கள் சபைக்குள் செல்லவில்லை? வன்னியரசு அவர்கள் பதவியேற்பதாகவும் ஷாஜஹான் அவர்களும் மந்திரி பதவி ரெடி என்று சொல்லப்பட்டது. ஆனா கடைசி நேரத்தில் தொல் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்னியரசு தோழர் அவர்களும் அதை போன்று ஷாஜஹான் அவர்களும் ஏன் பங்கு பெறவில்லை? இந்த கேள்விக்கு பதில் இன்னும் தெரியவில்லை.
அவர்கள் பங்கு பெற்றிருந்தால் உண்மையிலேயே நல்லாக இருக்கும். அவர்கள் பங்கு பெறுவதை உறுதி செய்வது இவருடைய அரசியல் சூட்சமமாக இருக்கிறது நம்முடைய பார்வையில். ஆனா இதுல ஒரு ராஜதந்திர நடவடிக்கை நடந்து நட்டாம் நடு வீதியிலே சி.வி. சண்முகமும் வேலுமணியும் நிறுத்தப்பட்டு விட்டார்கள். அரசு அமைச்சரவையில் பங்கு பெற மாட்டேன் என்று சொல்லக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தோழர் மோகன் அவர்களும் தெளிவா படுத்திட்டாங்க. தோழர் வீரபாண்டியன் அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, எந்த நிலையிலும் அதிமுகவிலிருந்து பதவிக்கு வரவர்களை சேர்க்கக்கூடாது. ஏன் சேர்க்கக்கூடாது? நாங்க 5 பேர் 4 பேரும் மதச்சார்பினில சேர்றோம். ஒன்று இடதுசாரிகள், மற்றொன்று விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எப்படி மதச்சார்பின் கேட்கக்கூடாது, அது வேற வாதம், அதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்போ அவர்கள் பிஜேபியினுடைய கைப்பாவை, குறிப்பாக திரு வேலுமணி பிஜேபியுடைய கைப்பாவை. அவங்கள சேர்த்தா நாங்க வெளியே போயிடும் தெளிவா சொல்லிட்டாங்க. மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும். கொஞ்சம் ஹார்டான வார்த்தை அவங்க போடல. அதிமுகவிலிருந்து எவர் வந்தாலும் அவர்களை தோழர் விஜய் அவர்கள் சேர்த்தால் நாங்கள் உங்களுக்கு தரும் ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டி வரும். இப்ப இந்த பார்ட்டி, இந்த மதசார்பின்மை கோலியேஷன் தொடரும் 2029. அதை கொஞ்சம் யோசிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல காலை வந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, நமக்கு அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களோடு கூட்டு சேர்ந்தால் நம்முடைய பலம் குண்டி போகும். ஏன்னா அது ஒரு ரைட் விங் பார்ட்டி மாதிரியே உருவாக்கிட்டாங்க. அதை உருவாக்குனது பழனிசாமி அல்ல, பாரதிய ஜனதா. பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்து அவரை சேரலைன்னா அவ்வளவு பேர் மேலேயும் வழக்கு எடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டி ஒரு ரைட் விங் பார்ட்டியா அவர்களை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஆதவ் அர்ஜுனா விஜய் அவர்கள், அவருக்கு அட்வைஸ் சொல்றதுக்கு பல பேர் இருப்பாங்க. எல்லோருமே ஒரு யோசித்து தீர்வாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவினுடைய ஆளுமைகளாக இத்தனை வருஷம் 2016 26 வரைக்கும் கோலாட்சி கொண்டிருந்த சி.வி. சண்முகம், அதே போன்று வேலுமணி, தங்கமணி, இந்த குரூப்ஸ், அவங்க பேர் என்னது, விராலிமலை விஜயபாஸ்கர், இவங்க மேலெல்லாம் ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. வேண்டுமென்றே செந்தில் பாலாஜி மேலே எடுக்கிற அதே நடவடிக்கை விஜயபாஸ்கர் மேலே எடுக்கல. இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். அப்போ அதிகாரத்தை தங்கள் தேவைக்கான ஆட்கள் மீது பயன்படுத்துகிறார்கள். அப்ப இவர்களை நாம், இந்த ஊழல்வாதிகளை, அதுவும் பாரதிய ஜனதாவுடைய இணக்கப்பாட்டாளர்களை, அதுவும் ஜக்கி வாசுதேவனுடைய பிராக்சிகளை, வெள்ளிங்கிரி மலையிலிருந்து விவகாரங்களை எல்லாம் கடந்த 16 21 வரைக்கும் இவர் தான் செஞ்சார். வேலுமணி நேற்று வரைக்கும் பிரேமலதாவை கூப்பிட்டு சென்றார். அங்கு கூட்டணிக்கெல்லாம் வலுப்படுத்த. இப்பொழுது சிவனுக்கு ஒரு தினம் நடந்தது, இரவு தினங்களில். அப்ப அப்படிப்பட்டவர்களை சேர்கிற போது திமுக எப்படி இவ்வளவு காலம் பலத்தோடு இருந்தது? திமுக மதவாதிகள் திமுகவில் இருந்தார்கள், உச்சபட்ச சாதிவாதிகளும் திமுகவில் தான் இருந்தார்கள். ஆனால் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், மதவாதிகளும் திமுகவில் உண்டு, சாதிவாதிகளும் திமுகவில் உண்டு, இனத்துவேஷவாதிகளும் திமுகவில் உண்டு. ஆனால் அதையெல்லாம் மறைத்து அவர்கள் ஒரு மதச்சார்பின்மை என்பதை அவர் ஃபோக்கஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில். அது வெற்றி பெற்றது. இன்றைக்கு ஒரு அலை, இது ஒரு சுனாமி, இது எப்போதும் அடிக்காது என்பது விஜய்க்கு தெரியும். இன்றைக்கு அடித்திருக்கிறது நாளைக்கு அடிக்குமா தெரியாது. இன்னைக்கு ஏதோ அடிச்சிச்சு. 67 27 ஆக போகிறது. 60 வருஷத்துக்குள்ள 59 வருஷம் இவர் பண்ண அட்டூழியங்களுக்கும் ஊழல்களுக்கும் சலிப்படைந்த தமிழ்நாட்டு மக்கள் 2 பேரும் வேணாடா, 3வது ஒரு பக்கம்னு சொல்லி விஜிலார் விசில தூக்கி ஊதுனாங்க. இது இன்னும் 5 வருஷம் கழிச்சு இந்த மாயை இருக்காது. இப்போ குழந்தைகள் எல்லாம் சொன்னார்கள், அதற்கு பிறகு இருக்காது. அது உண்மைதான், அது நடக்கும். அதனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த ஒரு கவர்ச்சி வேறு. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்கவே இல்லை. ஆரம்பத்திலிருந்தே 30% மேல் தனி மெஜாரிட்டி தான். கோலிஷன் கவர்மெண்டே இல்லை. 77, அதுக்கு முன்னாடி நம்முடைய மாயத்தேவர் ஐயா அவர்கள் 80, 84 புரூக்லின் மருத்துவமனை, இப்படிதான் அவர் தொடர்ந்தார். அது வேறு விஷயம், அதை விட்டுருங்க. இப்போ இதையெல்லாம் யோசித்து தான் அவர்கள் சேர்க்கிற போது சட்ட சிக்கல் வந்துடும்.
எப்படி சட்ட சிக்கல் வரும்? 24, 23 என்று வந்தாலும் 47 இங்க 24, அங்க 23. அப்புறம் அதிகாரத்தில் மையப்படுத்துவது எடப்பாடி தான் சொல்லப்படுகிறது. இப்ப எடப்பாடிக்கு எதிராக எல்லாரும் மாவட்ட செயலாளர்கள் வந்து அதிகமாக வருகிற காலம் வந்தால் சிக்கல் வரும். அது வருமா? தெரியாது. சரி, அப்படி இல்லைன்னா லெஜிட்டிமேட் ப்ராசஸ் ஆன்கோயிங், சட்ட ரீதியான போக்கு வருகிற போது சட்டமன்றத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒன்று. எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் அதிகாரி, கமிஷனர் எடுக்கிற வாக்குறுதி 2. 3வது ஜுடிஷியல், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், இப்படி போகும். அது மட்டும் இல்லாம அட்டவணை 10 ஷெட்யூல் படி 2B அடிப்படையில் இவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படவும் வாய்ப்புண்டு. நல்லா கவனிங்க. இவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டால் ஆட்சி இழந்து விடுவார்கள். அதுக்கு பிறகு இவர்களை வைத்து அப்புறம் இவன் என்ன சொல்லுவான், எனக்கு டிக்கெட் தான்னு கேட்பான். இப்போ அவனுக்கு டிக்கெட் கொடுக்கணும். இதெல்லாம் அவர்களுக்கு எந்த விதத்திலும் பலனளிக்காது. இதெல்லாம் நன்கு யோசித்தார்கள். சும்மா இருக்கிறத ஏன் சிறையை தூக்கி தலையில சமைக்கும், வேலியில் போகிற ஓனானை தூக்கி சீலைக்கில் விட்ட கதையாக ஆகிவிடக்கூடாது. இவரை வைத்துக்கொண்டு நமக்கு எந்த பிரயோசனம் இல்லை. ஆனால் காங்கிரசினுடைய 5 நம்பிக்கையோடு இருப்பான். விடுதலை சிறுத்தைகள் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவனுடைய பிறப்பாலே அவர்களுக்கு இந்த RSS பாஜக ஆகாது. அதிலும் வன்னி அரசெல்லாம் கேட்க வேண்டியதே இல்லை. இந்திய முஸ்லீமுக்கு அது ஒரு இஸ்லாமிய கட்சி, அவ்வளவுதான். எப்போதும் தோழர்கள், இது நிலைதான். இப்போ இவர்களை எதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இவர்களோடு இணக்கப்போக்கில் கையாள வேண்டும் என்றுதான் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு செட்டப் என்னன்னா, அவர்களை எப்படியும் அமைச்சரவைக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். அது வராத வரைக்கும் அவருக்கு தோல்விதான். அப்புறம் பெண் மந்திரிகள் போட்டிருக்கிறாங்க. கமலி என்று சொல்லக்கூடிய சகோதரியை போட்டிருக்காங்க. ரொம்ப சாதாரண குடும்பம். அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்வதற்கு முன்பு ஹிந்து சொன்னது தலித்துகள் அதிகமாக போடப்படவில்லை என்று. அதையும் நாம் கவனிக்க வேண்டி இருக்கிறது. 36 மாவட்ட செயலாளர்கள் தலித்தனெல்லாம் சொன்னார்கள். அதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஒரே ஒரு பொது தொகுதியில மட்டும்தான் நிறுத்தியிருக்கிறார்கள். மற்றபடி இல்லை என்ற தகுதியும் தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் சொல்லியிருந்தது. இப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய அடுத்த சிறை என்னவென்றால், சிறை என்றால் இந்த சிறை இல்லை, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். 19 மாவட்டங்கள்ல, குறிப்பாக நம்ம கையில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா, நீலகிரி, தென்காசி, நெல்லை, திண்டுக்கல், தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், அரியலூர், திருவாரூர், தருமபுரி, கரூர், கிருஷ்ணகிரி, இந்த 19 மாவட்டங்களை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர் பட்டியலில் இடம்பெறல. நான் சொல்லக்கூடிய இந்த 19 மாவட்டத்திலையும் தாவேக்கா வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன் அவர்களை சேர்க்கல? இப்போ உதாரணத்திற்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் யாருமே இல்லை, பெரிய மாவட்டம். ஆனால் காஞ்சி மாவட்டத்துக்கு 2 எம்எல்ஏ போட்டிருக்காங்க, 2 மினிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பிராமண வேட்பாளர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஒருவர் வந்து பேர் என்னது, ஸ்ரீரங்கத்தை சார்ந்தவர், அவர் பேர் ரமேஷ். இன்னொருத்தர் வந்து சென்னை மயிலாப்பூரை சார்ந்தவர். ஒரு இஸ்லாமியருக்கு ஒருத்தர் கொடுத்திருக்கிறார்கள், பர்வேஸ். ஆனால் இந்த 19 மாவட்டங்களும் கொடுக்காதது ஒரு சிக்கல். அதற்கு செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது. விஜய் அவர்கள் தங்களுக்கு நெருக்கமானவர்களை மட்டுமே அமைச்சரவையில் வைத்துக்கொள்ள நினைப்பதாகவும், இதனை தாண்டி தமது கட்சியில் இருக்கும் கீழ்நிலையாளர்கள் இந்த மாவட்டத்தில் ஜெயித்தாலும் அவர்கள் எம்எல்ஏவாகவே தொடர வேண்டும் என்றுதான் அவரது விருப்பம். ஆகவே அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்ற தகவலும் நமக்கு வேறு விதமாக இருக்கிறது. அது புரியவில்லை. திண்டுக்கல், தேனி, நெல்லை மாவட்டம், திருவள்ளூர், இந்த மாவட்டங்கள்லாம் நான் சொன்ன அந்த 19 மாவட்டத்தை தாண்டி இப்ப சொன்ன மாவட்டங்கள்ல, திண்டுக்கல், தேனி, நெல்லை, திருவள்ளூர் மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற போதும் இவர் இந்த மாவட்டத்தில் உள்ள யாருக்குமே பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படவில்லை. ஏன் கொடுக்கல தெரியவில்லை. இப்ப தூத்துக்குடி மாவட்டத்தை கொடுத்திருந்தாங்க, அன்னைக்கு காலையில பார்த்தோம். கீதா ஜீவனேயத்தின் என்று அவருடைய நண்பருக்கு கொடுத்திருந்தாங்க. அது சரி. தற்போதைய பட்டியலில் பெரும்பாலும் விஜய்க்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாகும். ஏனைய மாவட்டங்கள்ல அவர்கள் வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கு கொடுக்க அவர் விரும்பவில்லை ஏன்னா என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இப்ப காஞ்சிபுரத்துல 2 பேர் கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் அவர் சரி செய்வாரா?
என்கின்ற கேள்வி எழுகின்றது. ஒரு அமைச்சரவை என்பது பிரதிநிதித்துவம் எல்லோரும் பார்ப்பார்கள், எல்லா சமூகத்திலும் பார்ப்பார்கள். இதுல அவருக்கு இந்த மாதிரி சிக்கல்களை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். இப்போ சென்னையில் அவர் வந்துட்டாரு, ஆதவ் அர்ஜுன் வந்தாச்சு, புஷி ஆனந்த் வந்தாச்சு, அவர் பேர் என்ன, மயிலாப்பூர்ல ஒருத்தர் வந்தாச்சு இல்லையா, அவினாசியில கமலி வந்துட்டாங்க, திண்டுக்கல்ல யாரும் கிடையாது, காஞ்சிபுரத்துல 2 பேர் வந்துட்டாங்க. இப்போ அவருக்கு வேண்டியவர் வேண்டாதவன்று கிடையாது. காரைக்காலில் பிரபுன்னு ஒருத்தருக்கு கொடுத்துருக்குறாங்க, சீமான வெற்றி பெற்றவரை, காரைக்குடி. இப்போ இதெல்லாம் பார்க்க வேண்டும், இதை அவருக்கு சரியாக சொல்ல வேண்டும். ஆனால் அவருடைய வெற்றி திருமாவளவனையும் IMULஐயும் இடதுசாரிகளையும் உள்ளே கொண்டு வந்தே ஆக வேண்டும். காரணம், அவர்களே நம்பிக்கையான பார்ட்னர்கள். அதே நேரம் இன்றைக்கு தனித்து விடப்பட்ட நிலையில் CV சண்முகம் அண்ட் கம்பெனியை அவர் சேர்க்காம விட்டது அவருடைய ராஜ விசுவாசம், ராஜ அறிவைத்தான் சொல்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியிலே நாம் பார்ப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.